அதே போல நாம சொத்துன்னு தெரிஞ்சுனுட்டோம், நாம பரதந்திரன்னு தெரிஞ்சுனுட்டா நம்ம ரட்சித்து கொள்ளும் முயற்சி நமக்கு இல்லைன்னு தன்னடையே தெரிஞ்சிருமே. அப்ப ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவானது. அவரோ ரட்சிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கார். நான் தானே இத்தனை நாளும் தடுத்துனேன். இப்ப சரணாகதிங்கிறது என்ன? அந்த தடுப்பை விலைக்குனுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. உன் சொத்துன்னு நான் தெரிஞ்சுக்கல, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுனுட்டேன். ஜீவாத்மா அடிமை, பகவானுக்கு அடிமை. ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தவர். இந்த ஞானம் வந்துடுத்துன்னா தன்னடைய பெருமான் ரட்சிக்க வரும்போது நாம் தடுக்காமலே இருந்து விடுவோம். இதைத்தான் ஸ்வரூப ஞானம் ஸ்வரூப ஞானம்ங்கிறா. அப்ப முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுனுட்டோம். பகவத் பரதந்திரன், பகவான் ஸ்வதந்திரன், ஜீவாத்மா பரதந்திரன். பகவான் சேஷி, ஜீவாத்மா சேஷபூதன். பகவான் ரக்ஷகன், ஜீவாத்மா ரட்சிக்கப்படுபவன். இன்னொன்று பாருங்க, சரி சொத்து முயற்சி எடுக்காது, சுவாமி தான் முயற்சி எடும்னு சொல்லியாச்சு. சுவாமி முயற்சி எடுத்தார், நீதிமன்றத்துக்கு போனார், ஆள் எல்லாரையும் வெளியே எழுத்து விட்டார். திரும்ப சொத்து தன் கைக்கு வந்துடுத்து, எல்லாருக்கும் கல்கண்டெல்லாம் கொடுத்தார். சக்கர பொங்கல் தள்ளி விட்டார். கோவிலில் போய் திருவிழக்கணி சக்கர பொங்கல்னா ஓஹோன்னு இருக்கும். அன்னைக்கு சக்கர பொங்கல் தள்ளி விட்டு ரொம்ப நாளாக அந்த வீட்டை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். எல்லாரையும் வெளியேற்றியாச்சு. இவர் கொண்டாடினார். இப்போ நமக்கு சந்தேகம், சுவாமி இந்த சொத்து ஒன்றும் சிரிக்கவே இல்லையே, வீடு 4 பேருக்கு கல்கண்டு கொடுக்கும்னு நினச்சிருந்தேன், அது யாருக்கும் கல்கண்டு கொடுக்கல, முதலாளி மட்டும் கொடுக்குறாருன்னா சொத்து கொண்டாடவும் கொண்டாடாது, சொத்து முயற்சியும் எடுக்காது. வேலை முடிஞ்சு போச்சுன்னா சொத்து சிரிக்கவும் சிரிக்காது, கொண்டாடவும் கொண்டாடாது. அப்போ மறுபடியும் யாருக்கு தெரியுமோ சந்தோஷம்? முயற்சி எடுத்த முதலாளிக்கு தானே சந்தோஷம். அதே போல பகவான் சுவாமி, நாம் அவனுக்கு சொத்து. ரட்சித்து கொள்ள வேண்டிய முயற்சி நாம் எடுக்க வேண்டியதில்லை, பெருமாளே எடுத்துடுறார், ரட்சிச்சிருவார். நாம தடுக்காமல் இருந்தால் போதும். நமக்கு இப்ப மோட்சம் கிடைச்சிடுத்து, கிடைத்த பிற்பாடு அதுக்கு ஆனந்தம் ஆறுபடுவாள்னா அதையும் அவரே பட்டுடுவார். இந்த ஜீவாத்மாங்கிற சொத்தை தான் அடைந்து பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே. அடைபவன் அவன், அடைவிப்பவனும் அவன், அடைந்து இன்பப்படுவதும் அவன். ஏன்னா இந்த சொத்தை சுவாமி அடையாரோ இல்லையோ, நாம சரணம்னு சொல்லணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கார். சொன்ன உத்தர க்ஷணத்தில் நம்மை ரட்சித்து விடுகிறார். அப்ப சொத்து சுவாமி நடத்துல போய் சேர்ந்து விடுறது. இப்ப முதல்ல தெரிஞ்சின்றது என்ன? நாம பகவானுக்கு சொத்து, நாம பரதந்திரர்கள், நாம சேஷபூதர்கள். நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவானது. எப்படி நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒன்றும் திறமையும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப பேசாம இருக்க வேண்டியதானே. ஏன் சுவாமி, அவர் தான் என்கிட்ட என்னமோ திறமை இருக்கிறா போலையும், அவர் போனா போறது, நீ வேணா என்ன ரட்சிக்கலாம், நானே என் பாட்டை பார்த்துப்பேன், நீ ஏதோ ரொம்ப கேட்கறீர், அதனால நீர் வேணா ரட்சியும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நிச்சயமா இவனை ரட்சிக்கிற திறமை இவனுக்கு இல்லை. இருந்திருந்தா நேத்தே அடிய மோட்சம் போயிருப்பேன். இன்னைக்கு நானும் நீங்களும் இங்கே உட்காந்துருப்போமா? ரட்சிக்கிற சக்தி இல்லாததுனால தானே நீங்களும் இங்கே உட்காந்துருக்கீங்க, அடியே உட்காந்துருக்கேன். ரட்சிக்கிற சக்தி எனக்கு இருந்திருந்ததுன்னா அடிய நேத்தே மோட்சம் போயிருப்பேன். எப்ப போலையோ அப்ப முடியலன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த ஜீவனை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு, ரட்சிக்க வேண்டிய திறமை ரெண்டும் பகவானுக்குத்தான் உள்ளது. இந்த புரிதல் முதல் தேவை. அப்ப நான் யார் தெரிஞ்சுட்டோம். பகவானுக்கு அடிமை, பகவானால ரட்சிக்கப்பட வேண்டியவர். சரி, அவருக்கு அடிமைன்னுட்டா அவருடைய சொத்துன்னு சொன்னால் சொத்துக்கு தன்மை என்ன? சுவாமியை அடைதல், சுவாமி ஆசைப்பட்டபடி நடத்தல். இங்க சுவாமி என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த சொத்து நீங்காத இன்பமான வைகுந்தத்தில் வச்சு நாம சாப்பிடணும். இது சுவாமியினுடைய ஆசை. அவருக்கு நாம இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அனைவரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கணும், நித்தியமான அனுபவத்தில் இருக்க வேண்டும். அங்க இருக்கிற அடியார்களோட சேர்ந்து சாமகானம் பண்ணிட்டு அனுபவிக்கணும். இது சுவாமி ஆசைப்படுறார். சொத்தானா கீழே பரிதவித்து கொண்டிருக்கிறது. சுவாமி எங்கோ இருந்து ஆசைப்படுகிறார். இப்ப இந்த சொத்து என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கு பிராப்தியம் எது? நமக்கு புருஷார்த்தம் எது? நம்ம எல்லாம் ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு பிடிச்சது பிரார்த்திக்கிறது எதை? அதான் புருஷார்த்தம்னு பேர். இது 2வது கேள்வி. முதல் கேள்வி நான் யார் பார்த்துட்டோம். 2வது கேள்வி நான் யார் பகவானுக்கு அடிமேன்னு தெரிஞ்சுட்டேன். இப்ப எனக்கு பிராப்தியம் புருஷார்த்தம் என்ன? நான் என்னுடைய இலக்கு என்ன? அதான் அடுத்த கேள்வி. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டாலே இலக்கு தெரியணும். பிள்ளைகள்லாம் 10லேருந்து 11 போவா, 11லேருந்து 12 போவா. நீங்க போய் 10வது படிக்கிற பிள்ளையை கேட்டு பாருங்க, உன்னுடைய இலக்கு என்ன? நன்னா 10வதுல 100க்கு 100 வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி 11ல் வேண்டிய பாடங்கள்லாம் எடுத்துக்கணும், இதுதான் இலக்குன்னுவா. அடுத்து அந்த பொண்ணுகிட்ட போய் 12வது படிக்கிற சமயத்தில் என்ன இலக்குன்னு கேட்டு பாருங்க, நல்ல பெரிய கல்லூரியில் போய் சேரணும், அதான் இலக்குன்னுவா. 4வது வருஷம் கல்லூரியில் இருக்கிறச்சே போய் கேட்டு பாருங்க, வசந்த வேலையாக கிடைக்கணும், அதான் இலக்கு. ஆனால் ஒன்னொன்னையும் தன்னை யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லட்சியம். ஒரு 4வது படிக்கிற குழந்தைய போய் கேளுங்க, என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும், நன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரணும், அப்பா அம்மா சொன்னபடி கேட்கணும், இதுதான் அந்த சின்ன குழந்தை சொல்லும். இதே 12வதுக்கு போய் கேட்கும்போது நன்னா படிக்கணுங்கிறதே தவிர அந்த அடுத்த வார்த்தை வரமாட்டேங்கிறது. இப்போ முதல்ல 4வது கேட்கச்சே நன்னா படிக்கணும், அப்பா அம்மா சொன்னபடி கேட்கணும்.
அது 5, 6, 7, 8, 10, 11 போறச்சே முதல் வார்த்தை மட்டும் தங்கிறது, அடுத்த வார்த்தை ஏனோ தங்கவே மாட்டேங்கிறது. 15வது வயசு இருக்கிற வரைக்கும் நான் தான் துணிமணி வாங்கி கொடுத்தேன், நான் தான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அது பள்ளிக்கூடம் தாண்டி கல்லூரிக்கு போறச்சே நீ பணத்தை கொடு, நான் என்னுடைய நண்பர்களோட போய் வாங்கிக்கிறேங்கிறான். நேற்று வரைக்கும் நான் தானப்பா வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு நான் வாங்கி தரேனா? இல்லை, அது ரசனை எல்லாம் உங்களுக்கு போராது. இப்போ வாழ்க்கை ரொம்ப முன்னேறி படுத்து, அந்த நாகரிகெல்லாம் உனக்கு தெரியாது, நான் போய் வாங்கிக்கிறேன்னா என்னைக்கு பணத்தை கொடுத்துரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு முதல் பேச்சு வருதோ அன்னிலேருந்து தான் மாற ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அது வரைக்கும் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருப்பா. பெண்ணும் அப்படி தான் இருக்கும், ஆணும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வயசு மாறுறது இல்லையோ, அப்போ அவரவர்களை தங்களை யாருன்னு நினச்சிக்கிறா. அப்போ நான் நிர்பந்தப்படுத்தி இல்லை நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பதில் வரும்? என்னை இன்னும் குழந்தைன்னே நினச்சிட்டு இருக்கியா? அடுத்த கேள்வி வரும் சொல்லியோ. அப்போ தன்னை யாரா நினச்சிட்டு இருக்கமோ அதுக்கு தகுந்துதான் லட்சியம். புரியுறதா? நம்மளை இன்னார்னு அடையாளம் தெரிஞ்சுட்டா நம்ம புருஷார்த்தம் லட்சியம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். என்னை சுதந்திரன்னு நான் அடையாளம் கண்டுட்டேன்னா என்ன அனுபவம் லட்சியமாக இருக்கும். என்ன பரதந்திரன்னு அடையாளம் கண்டுட்டேன்னா பகவானுக்கு அனுபவத்தை கொடுத்தல் லட்சியமாக இருக்கும். இப்ப அனுபவம் என்னதா, அனுபவம் அவனதாங்கிறது தான் பேச்சு. அவனோட சொத்துன்னு தெரிஞ்சுட்டேன்னா அப்ப அவர் தான் அனுபவிக்கணும், சொத்தை சுவாமி தானே அனுபவிக்கணும். சொத்து தன்னைத்தானே அனுபவிச்சுக்குமான்னா? இந்த மாலை பாடி எனக்கு சொத்து யாரோ சொத்தா இருந்தது கொண்டு போட்டார், இப்போதைக்கு இந்த 2 மணி நாள் அடி எனக்கு சொத்துன்னு வச்சுப்போம். இந்த மாலை எங்கேயான நாமே நமக்கு நன்னா கமகமான மனம் பரப்பி மாலை தன்னைத்தானே அனுபவிச்சுக்கணும்னு நினைக்குமோ? நினைக்காது. யார் போட்டுருக்கோமோ அவருக்குத்தான் மனத்தை சேர்க்கணும், அவருக்குத்தான் பெருமை சேர்க்கணும். அப்ப இந்த புஷ்ப மாலை எப்போதும் அணிந்து கொண்டிருக்கிறவர் பயனுக்குன்னே இருக்கும் இல்லையோ. இந்த கடிகாரம் நான் எப்பவும் மணி பார்க்கறதுக்குன்னே இருக்கும் இல்லையோ. இதோ இது ஒலிப்பதிவு பண்றதே, இந்த யந்திரம் பேசுறத ஒலிப்பதிவு பண்றது எனக்குன்னே இருக்கும் இல்லையோ. இது எதுவுமே தனக்குத்தானே அனுபவிச்சுக்கிறதே இல்லையே. ஆனா ஜீவாத்மா மட்டும் தனக்கு தனக்குன்னே இருக்கானே. இதெல்லாம் நமக்கு சொத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்காகவே தான் புஷ்பம், எனக்காகவே தான் சந்தனம், எனக்காத்தான் சக்கர பொங்கல், எனக்காத்தான் நாற்காலி. நாற்காலி எப்பவான்னு நான் ஒரு தடவை உட்காந்து பார்க்கறேன்னு சொல்லுமா? சொன்னதே இல்லை. நாம தான் அதில் உட்காந்து அதை உடச்சிட்டு போடுவோமே தவிர அது தங்கிட்ட உட்காந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப சொத்து எப்பவும் சுவாமியினுடைய ஆனந்தத்துக்கு தான் இருக்கணும், அதுதான் புருஷார்த்தம். இதை பிராபியம்னு சொல்லுவார்கள். நாம முதல் கேள்வி பார்த்தது ஸ்வரூப ஞானம். பகவானுக்கு சேஷபூதன், பகவானுக்கு பரதந்திரன். சரி, அப்படின்னா என்னுடைய புருஷார்த்தம் என்னவாக இருக்க வேண்டும்? ஐஸ்வர்ய அனுபவம் புருஷார்த்தமா கூடாது, கைவல்ய அனுபவம் புருஷார்த்தமா கூடாது. பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியமே பரம புருஷார்த்தம். இந்த வரி அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. முதல் கேள்விக்கு பதில் அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. அப்படியே முடிஞ்சு பொழுது இருந்ததுன்னா எல்லாத்தையும் நன்னா எழுதி கூட உங்க கையில கொடுத்துருப்பேன். ஆனா அதுக்கு அவ்வளவு பொழுது இல்லை, நீங்க எல்லாரும் எழுதி நோடலாம். நம்முடைய ஸ்வரூபம் முதல் கேள்வி நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா, பகவானுக்கு பரதந்திரன் ஜீவாத்மா, ஞானமே உருவானவர் ஜீவாத்மா, நித்தியமானவர் ஆத்மா, சூக்ஷ்மமானவர் ஆத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மா. இந்த அறிவு வந்துடுத்துனாலே அப்ப பெருமானுக்கு சொத்துன்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்தது எது புருஷார்த்தம்ங்கிற கேள்வி. இவர் அடைந்து அனுபவிக்க வேண்டியது எதை? ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கலாமா, கைவல்யத்தை அனுபவிக்கலாமா, இல்ல பகவானோட கூடி அனுபவிக்கணுமா? எனக்கு நான் சொத்து இல்லை சுவாமி, அவருக்கு சொத்து. அப்ப அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா எனக்கு ஒரே லட்சியமா இருக்கணும். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லையே. பெருமானோ உயர்ந்தவர், அவருக்கு அடிமையா இருக்கிறது கசக்கிறதானே. இப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்சேபம் மட்டும் வரும், இன்னொருத்தருக்கு அடிமைன்னு சொன்னாலே மட்டம் இல்லையா சுவாமி? அதை போய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். உமக்கு தான் வெக்கமா இல்லையா, எங்களுக்கு தான் வெக்கமா இல்லையா? 1947 சுதந்திரம் வாங்கிவிட்டு திரும்ப திரும்ப உட்காந்து அடிமை அடிமைன்னு பேசிட்டு இருக்கிறேன்னா, படிங்க சுதந்திரம் வாங்கிட்டதுக்காக நான் இந்த மாநிலத்தை அடியே ஆண்டுட்டு இருக்கேன்னா நீங்க யாரான ஆண்டுட்டு இருக்கீங்களா? இல்லை நம்ம பாரத தேசத்தை நம்ம யாரான ஆண்டுட்டு இருக்கோமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் யாரோ தான் ஆண்டுட்டு இருக்கா. நாம பிரஜைகளாக தான் இருக்கோம். 47க்கு முன்னாடியும் யாரோ ஆண்டுட்டு இருந்தா, இப்பவும் யாரோ ஆண்டுட்டு தான் இருக்கா. பின் என்ன வித்தியாசம்னா, அப்ப நான் தேர்ந்தெடுக்கல, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அதான் ஒரே தப்பு. இதுதான் நடந்ததே தவிர அன்னைக்கு அந்த தப்பையானு நான் பண்ணலை. இன்னைக்கு சேர்த்து வச்சு நான் தப்பே பண்ணியிருக்கேன். ஆனால் நினைக்கிறது மட்டும் நாங்கள்லாம் சுதந்திரம் வாங்கலே, ஆங்கிலேயர்கள் எங்கள் தலையில் உட்காந்து விட்டா அது தேவையில்லை. ஏன்னா அது அத்தோட போச்சு. குற்றம் சொல்லியான்னு நம்ம வாழ்க்கையை கழிச்சுருந்தோம். இன்னைக்கு ஒன்றும் வாயை திறக்கிறதுக்கு வழியில் பாருங்க. ஏன்னா நீ தானே போட்டேங்கிறான். நீ போட்டு எல்லாத்தையும் போட்டு தான் எங்களை தூக்கி உட்காந்து வச்சிருக்க. அப்ப நீ தான் தேர்ந்தெடுத்தாயினுட்டா. இன்னைக்கும் யாரோ தான் ஆண்டு இருக்கா. வித்தியாசம் நாம் தேர்ந்தெடுத்த ஆள்கிறார்கள்ங்கிற ஒரு மனஸ்திருப்தி. இவ்வளவுதான் நம்முடைய வித்தியாசம். அப்ப இங்க இருக்கிறதுக்கு அதுக்கும் வித்தியாசம் என்ன? 47க்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நான் தேர்ந்தெடுக்கல, நான் தேர்ந்தெடுத்தேன்.
என்னைக்குமே நான் ஆளலை, ஆனா ஆட்சி அன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கல, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்தேன். உடனே ஒரு கேள்வி கேட்கணும், அப்ப நீங்களா தேர்ந்தெடுத்தா அடிமைத்தனம் இல்லையா? அடிமைத்தனம்னுட்டா நானும் தேர்ந்தெடுக்க கூடாது, யாரும் வந்து உட்காரக்கூடாது இல்லையோ. நான் தேர்ந்தெடுத்துட்டா அது அடிமைத்தனையாவே படமாட்டேங்கிறது. ஏன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே பார்ப்போமே, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, எல்லா சுஷ்ருகளும் மனைவி பண்றா, ஒரு அடிமை கூட பண்ண மாட்டா, அதை போல பண்றா. அதே போல பத்னிக்கு உடம்பு சரியில்லை, எல்லா சுஷ்ருகளும் பர்த்தா பண்றார். உடனே தானே அடிமை சாசனம்னு அர்த்தம்னா? இது ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்துன்றது. அவ மந்திரம் சொல்லி அக்னி சாட்சியா கைப்பிடிச்சு தேர்ந்தெடுத்துருக்கா. அப்ப நாமா தேர்ந்தெடுத்துட்டா அந்த இடத்துல இந்த சுவாதந்திரியம், பாரதந்திரியம், அடிமைத்தனம், தப்பு, நாய் தொழில் எண்ணுமே வராது. நாம தேர்ந்தெடுக்கலைன்னா தான் அடிமைத்தனம் கசக்குன்னு தப்பா போடும். இப்ப இங்க வாங்க, பகவானுக்கு நாம் அடிமைன்னு சொன்னமே, நாம தேர்ந்தெடுக்காட்டா தானே கசக்கும். நாம தேர்ந்தெடுத்துட்டா அது அடிமைத்தனமே இல்லையே, நனத்தானே இருக்கும். நாமா பெருமானுக்கு அடிமைன்னு ஏத்துப்பமேன்னு உடனே சொல்லுவா, சுவாமி பத்னி நன்னா இருக்கா, நன்னா பண்ணி போடுறா, பர்த்தா நன்னா இருக்கார், நன்னா சம்பாதிச்சுன்னு வரார், அடிமைன்னு ஒத்துக்கிறேன். இவர் என்ன பண்றாரு இப்ப நான் அடிமைன்னு ஒத்துக்க? ஓ, பர்த்தாவும் பத்னியும் நிறையா பண்றா, பகவான் ஒன்றும் பண்றது இல்லையா? இந்த கேள்விக்கு நமக்கே பதில் தெரியும். இங்க எல்லாருக்கும் என்னதான் இருந்தாலும், என்ன பத்னி பர்த்தா இவாளுக்கு நடுவில் என்ன நெருக்கம் இருந்ததுனாலும் சரி, ஓரளவு விட்டு கொடுத்துன்னு போற வரைக்கும் தான் நெருக்கம். ஏன்னா எல்லா விதத்திலையும் எல்லாரும் அப்படியே அப்பழுக்கு இல்லாத இருந்துடப்படாளா? அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையோ. ஏதோ குற்றம் குறை இருக்கத்தான் போறது. இவள்கிட்ட இருக்கிற குறையை அவன் ஒத்துன்னு தான் ஆகணும், அவன்கிட்ட இருக்கிற குறையும் ஒத்துண்டு ஆகணும். பகவானிடத்துல என்ன குற்றம் குறை இருக்கு நான் ஒத்துண்டு போக? ஒண்ணுமே இல்லையே. அவருக்கு என்ன அழகுக்கு குறைவா, குணத்துக்கு குறைவா, பெருமைக்கு குறைவா, எனக்கு உபகாரம் பண்ணாத விட்டுட்டாரா, ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாரா, என் பக்கத்துல இல்லையா, என்ன இல்லை அவரிடத்துல? அத்தனை ஏற்றம் அவரிடத்தில் இருக்கிறதுனால் நான் அவனை தலைவனாய் ஏத்துக்கிறது தான் சிறப்பு, அதுதான் இனிமையானது. லோகத்துல ஒத்தனை தலைவனாய் ஏத்துக்கிறது அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஏன்னா அவர் எப்பவும் நல்லவனா இருக்கவும் போறது இல்லை, எந்தெந்த நிமிஷம் எப்படி நடப்பார்னு சொல்லவும் முடியாது. சிரிக்கிறாப்புல இருப்பார், திடீர்னு வெடிப்பார், வெடிக்கிறாப்புல இருப்பார், திடீர்னு நினைச்சுப்பார். ஒண்ணுமே இல்லை பகவான் இடத்துல. நித்தியமான ஆனந்தம், நித்தியமான அனுகிரகம், நித்தியமான கிருபை. அப்ப அவனை சுவாமின்னு ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன கசக்கிறது? இப்போ தாராளமா அவனை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையோ. அவரை சுவாமின்னு ஏத்துனுட்டோம்னால் அப்ப அவனை அனுபவிக்க வேண்டியதுதான் முக்கியம், அதுதான் புருஷார்த்தம். இப்ப ரெண்டாவது கேள்விக்கும் பதில் பார்த்துட்டோம். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம் புருஷார்த்தம். பகவான் அனுபவிக்கணும், அவன் குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு பிரீத்தி, அன்பு அதிகமா ஏற்படும். அந்த அன்பு உந்தினால் கைங்கரியம் பண்ணுகிறோம். இதுதான் புருஷார்த்தம். ஒரு ஜீவாத்மாவுக்கு யாது புருஷார்த்தம்னு கேட்டால் பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். பகவான் அனுபவிக்கணும், அவர் குணங்கள் என்ன சும்மாவா இருக்கு? ஒரு குணத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே ஆனந்த கூத்தாடுறது மனசு. லோகத்தில் இருக்கிறவாளெல்லாம் அழகா இருக்கிறவாளை பார்த்து நன்னா சிரிப்போம், ரொம்ப நன்னா பாட்டு பாடுறவாளை பார்த்து சிரிப்போம். என்ன அழகா உடற்பயிற்சி தேர்ச்சி, என்ன வேகமா ஓடுறார், என்ன வேகமா நீச்சல் அடிக்கிறார், எத்தனைய பார்த்து நம்ம கொண்டாடுறோம். இத போல பன்மடங்கு அளவிட முடியாத பெருமையும் குணங்களும் பகவானிடத்தில் உள்ளன. அந்த குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க உள்ள ஆனந்த கூத்தாடுற சொல்லியோ. ஆக பெருமானை அனுபவிக்கிறோம், அதனால அன்பு ஏற்படும். அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்? நாம நிறைய பேருக்கு அன்பு இருக்கும், ஆனா அதை வெளிப்படுத்துறது எப்படின்னே தெரியாத கட்டப்படுவோம். அது இப்ப புது வழக்கம் என்ன வச்சுட்டாள்னா, தாயார் தினம், தந்தையார் தினம், அண்ணா தினம், தம்பி தினம், மகள் தினம், மாட்டுப்பெண் தினம் என்ன ஒரு தினமும் வச்சுட்டு அதுக்கு ஒரு அட்டை எழுதி போட்டா எடுத்துன்னா அன்பை வெளிப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அன்பை அப்படி வெளிப்படுது இல்லை. அன்பு வெளிப்படணும்னா கைங்கரியம் வேணும், அதுதான் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உண்மையான வழி. ஆனா இன்னைக்கு என்ன ஆபத்துன்னா, எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கா, நாம இந்த நாட்டுல இருக்கோம், அங்கே இந்த அன்பை அனுப்ப வேண்டியிருக்கு. அன்பு எங்கேயோ இருக்கு, நாம இங்கே இருக்கோம். நாம சொல்ல சுவாமி கைங்கரியம்னா எங்க கைங்கரியம் பண்றது? அட்டையில தான் கைங்கரியம் பண்ணணும். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, நாம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அன்பு இருக்குன்னா அன்புக்கு வெளிப்பாடே கைங்கரியம். ஒரு குழந்தைய இடத்துல ஒரு தாயாருக்கு அன்பு இருக்கா, பார்த்து பார்த்து குளிப்பாட்டி விடுறா, பார்த்து பார்த்து சொக்கா போடுறா, பார்த்து பார்த்து சோறு ஊட்டி விடுறா. அன்போட வெளிப்பாடுங்கிறது பணிவிடை தானே. பகவானிடத்துல நாம அன்பு இருக்கு. அன்பு எங்கேருந்து வந்தது? குணத்தை அனுபவிச்சாதாலே. ஓஹோன்னு குணம் இருக்குன்னாலே நமக்கு காதல் வந்துடும். காதலனுடைய வெளிப்பாடே கைங்கரியம். அப்ப பகவத் அனுபவ பிரீத்தி காரித கைங்கரியமே பரம புருஷார்த்தம். பகவானை அனுபவிக்கணும், பிரீத்தி ஏற்படுறது, அதுக்காக கைங்கரியம் வேணும், இது புருஷார்த்தம். ரெண்டாவதும் தெரிஞ்சுட்டோம். இப்ப மூணாவது சந்தேகம் வந்தது, புருஷார்த்தமும் நன்னா இருக்கு, பெருமாளும் நன்னா இருக்கார், நானும் நன்னா இருக்கேன், ஏன் சுவாமி இன்னும் போல? நேத்தே அந்த கைங்கரியத்தை பண்ணிருக்கலாமோ இல்லையோ?
ஏன் இன்னும் பண்ணாத உட்காண்டிருக்கேன்னா, லே அது இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கைங்கரியத்தை அடைந்து பண்ணாம தடுத்துட்டு இருக்கிற விரோதி யாரோ இருக்கா போல் இருக்கே. அந்த விரோதி இல்லாத இருந்தா இத்தனை நாள் அடியும் சேர்ந்துருப்பேனோ இல்லையோ. இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், வெளியில் மழை பெய்யறது, மழை இப்போ உபன்யாசம் முடிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சுன்னா வெளில போகலாமான்னா எல்லாம் இங்கேயே நின்றுட்டு. ஏன் சுவாமி ஒன்றும் போகவே, விரோதி இருக்காரோ இல்லையோ, வெளியில் மழை பெஞ்சுட்டு இருக்கு. இப்போ அதிகம் விரோதின்னு சொல்ல வரல, இருந்தால் இப்போதைக்கு விரோதின்னு சொல்ல வரேன். தாராளமாக மழை பெய்யட்டும், நாடு செழிப்பாகவே இருக்கட்டும், அது குறையே இல்லை. இப்போ அப்போ வெளியில் ஏதோ மழை பெய்யறதுனால தானே போக முடியல, நமக்கு ஏதோ ஒன்று தடுக்கிறதுனால தானே புருஷார்த்தத்தை அனுபவிக்க முடியல. பகவானுக்கு கைங்கரியமணுங்கிற ஆசை வந்துடுத்து, அவரிடத்துலையும் குறவில்லை, எங்கிட்டையும் குறவில்லை. ஆனா என்னமோ போக ஒட்டாம அடைய ஒட்டாம தடுக்கிறது இல்லையோ, அந்த விரோதி எது? இது இப்ப அடுத்த கேள்வி. நாம் யாருன்னு முதல் கேள்வி பார்த்துட்டோம், பிராபியம் புருஷார்த்தம் எதுன்னு ரெண்டாவது கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். இப்ப மூணாவது கேள்வி, விரோதி எது? இந்த புருஷார்த்தத்தை நாம் அடைய ஒட்டாமல் எது தடுக்கிறது? கர்ம, ஜென்ம, சரீரம். இந்த மூணு தான் ரொம்ப நாளா தடுக்கிறது. அனாதி காலமா நாம சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள், அந்த கர்மங்கள் இருக்கிறதுனால ஜென்மா திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்க முடியும். கர்மத்தை தொலைக்கிறதுக்காக பிறக்கிறோம், தேவல சுவாமி எப்போ பிறந்தாச்சோ அப்போ கர்மெல்லாம் தொலைஞ்சு போச்சோன்னா பிறந்த இடத்துல சம்பாதிச்சுடுறோம். இவ்வளவுதான். கர்மத்தை தொலைக்கிறதுக்காக பிறக்கிறோம், பிறக்கிற இடத்துல தொலைக்கிற வேலையை மட்டும் பார்த்தா தேவலை, சம்பாதிக்கிற வேலையும் பார்க்குற முடியும். அதனால இது சம்பாதிச்சுட்டே இருக்கு. ஆனால் தொலைக்கிறது ஒன்றும், சம்பாதிக்கிறது 10. இதனால தான் மேலே மேலே இன்னும் நாம் பிறந்துட்டே இருக்கோம். இப்போ வந்த இடத்துல 10 தொலைச்சு 1 சம்பாதிச்சுட்டா தேவலை, ஒன்னே 1 தொலைச்சுட்டு 10 சம்பாதிச்சிருந்தோம்னா வந்த விடத்தில் மேலும் மேலும் சம்பாதிக்கிறோம், கர்மங்கள் கூடிக்கொண்டு போகின்றன. அப்ப கர்மம் பகவானை அடைய ஒட்டாம தடுக்கிறது. நம்முடைய ஜென்மம் மாறி மாறி பிறத்தல் பெருமான அடைய ஒட்டாம தடுக்கிறது. அனாதி காலமான சரீரம் இது இருக்கிற வரைக்கும் நாம் எங்க அங்க போய் கைங்கரியம் பண்ண போறோம்? இது இருந்தா இங்க கைங்கரியம் பண்ணலாம் வாஸ்தவம். ஆனா அங்கு போய் நித்திய கைங்கரியம் பண்ண முடியாது இல்லையோ. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே, எந்த தந்த தந்தையான திருவேங்கடத்தெம்பெருமானுக்கே எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா படிகளாலும் எல்லாவித கைங்கரியத்தையும் செய்ய பெறுவேனாக வேண்டும். அம்மாழ்வார் இந்த பாட்டில் ரொம்ப ஆச்சரியமா பிரார்த்திக்கிறார். ஒரு பாட்டு தொடக்கத்தில் சொன்னேன், அகலகில்லைய நிறையும் என்ன அலர்மேல் மங்க உரமார்பா, அது சரணாகதி பாடல். இப்ப சரணாகதி ஆயிடுத்துன்னா கைங்கரியம் கேட்கணும் இல்லையோ, அதைத்தான் இந்த பாட்டில் கேட்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும். ஆக வேண்டும்னு நானும் சொல்லலாம், நன்னா இருக்கு, கைங்கரி இனிப்பு இருக்கு, நடக்க மாட்டேங்கிறதே, கிடைக்கலையே. எது தடுக்கிறதுனா கர்மா தடுக்கிறது, ஜென்மா தடுக்கிறது, சரீரம் தடுக்கிறது. சரி, இப்ப அடுத்த கேள்வி, இவை அத்தனையும் தொலைத்து கொள்ளுவதற்கு உபாயம் எது? விரோதின்னு தெரிஞ்சு போச்சு, எது பிராபியன்னு தெரிஞ்சு போச்சு, எது விரோதின்னு தெரிஞ்சு போச்சு, எது புருஷார்த்தன்னு தெரியறது, எது அந்த புருஷார்த்தம் அடைய ஒட்டாமல் தடுக்கும் விரோதின்னு தெரியறது. ரெண்டுத்தையும் அடையாளம் கண்டுட்டோம். இப்போ ஒன்று தொலையணும், ஒன்று வேணும், இவ்வளவுதானே கடைசியில். இப்போ புருஷார்த்தம் வேணும், விரோதி தொலையணும். எது முதல்ல? விரோதி தொலைஞ்சாத்தான் புருஷார்த்தம் கிடைக்கும். ஏன்னா இவர் தான் தடுத்துட்டு இருக்கார். அப்ப விரோதியை தொலைக்கிறதுக்கு ஒரு உபாயம் வேணும், புருஷார்த்தம் கிடைக்கிறதுக்கு ஒரு உபாயம் வேணும். தேட ஆரம்பிச்சுட்டோம். உடனே சாஸ்திரம் சொல்றது, ஓ அதுதான் உபாயம். இப்ப எது உபாயம்ங்கிற கேள்வி வந்துட்டு சொல்லியோ. எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சது, பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். அந்த புருஷார்த்தத்தை அடைய ஒட்டாம எது தடுக்கிறதுங்கிற கேள்வி வந்தது, கர்ம ஜென்ம சரீரம். அதை தொலைச்சுக்கிற வழி என்ன, புருஷார்த்தத்தை அடையறதுக்கு வழி என்ன, இதுதான் உபாயம் எதுங்கிற கேள்வி. உபாயம் எதுன்னா 2 உபாயங்களை சாஸ்திரங்கள் ஏற்கின்றன. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே, பக்தியாலோ பிரபத்தியாலோ மோட்சம் அடையலாம். இவ்வளவுதான் சாஸ்திரம். இத்தனை நாழியில இங்க வந்துட்டோம். இப்போ அப்ப எது பகவானை அடைவிக்கும் உபாயம், பக்தியோ சரணாகதியோ? இந்த 2ல ஒண்ணுதான் உபாயம். பக்தி மார்க்கத்தின் மூலமும் மோட்சத்துக்கு போ, எல்லா விரோதிகளையும் தொலைச்சுக்கோ, கைங்கரியத்தை வாங்கிக்கோ. சரணாகதி பண்ணியும் மோட்சத்துக்கு போ, எல்லா விரோதிகளையும் தொலைச்சுக்கோ, கைங்கரியத்தை வாங்கிக்கோ. நமக்கு தோணித்து 2 சொன்னீரே சுவாமி, ஒன்னா சொல்லிட்டீர்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதி. எதுலையுமே 2 சொன்னா நமக்கு ஒன்னே ஒன்று இதுதான் வழின்னு சொல்லிட்டா சட்டுன்னு பண்ணிடுவோம். நீர் இப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னாலே சாமி எப்படின்னு சொன்னா தேவலை. ஒரு சந்தேகம் இருக்கு அடியனுக்கு. அந்த சந்தேகம் மகாபாரத புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. 1.25 லட்சம் ஸ்லோகம் மகாபாரத்தில் இருக்கு. அடியன் ஒரு வித்வான் இடத்துல போய் கேட்டேன், இந்த சந்தேகத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லுமேன்னு. அவர் ஒரு 10 பெரிய புஸ்தகத்தை 18 புஸ்தகத்தை எடுத்து கையில் கொடுத்தார்.
சாமி இது இல்லை 18 பருவம் மகாபாரதம், ஒரு பருவத்துக்கு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கேன், நீர் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த 18 பருவத்துக்குள்ள இருக்கு பார்த்துக்கோனார். சாமி புஸ்தகம் தேவல்ட்டே இருக்கட்டும், அடியை வாங்கிட்டு போறதெல்லாம் இல்லை. யார் இப்போ 1.25 லட்சம் ஸ்லோகத்தை சேர்க்க போறா, தேட போறோமா? இருக்கிறது ஏதோ கேள்வி கேட்டா சட்டுன்னு ஒரு பதில் சொல்லுவீரா? எல்லா பதிலும் இதற்குள் உள்ளது தேடிக்கொள்னு சொன்னா நமக்கு ஆகவே ஆகாது. வாசல்ல போறோம், இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம், அந்த இடது பக்கமா போ, ஒரு கூட்டு நார்ச்சந்தி வரும், அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு போறதுக்கு வலது பக்கம் திரும்பணும். நீங்க அங்க போய் குழம்பி எங்கேயானு இடது பக்கம் திரும்பிடாதீங்கோ, அங்க போன உடனே ஞாபகமா வலது பக்கம் திரும்புங்கோன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என் பிள்ளை போனா நார்ச்சந்தியில போய் நின்றுண்டான், இந்த பக்கம் பார்க்கறான், இந்த பக்கம் பார்க்கறான். இவர் வலது பக்கம் போன்னு சொன்னாரா இடது பக்கம் போன்னு சொன்னாரா? நான் அவனுக்கு சொல்றச்சே ஒழுங்கா வலது பக்கம் திரும்புன்னு இருந்தா அவன் திரும்பியிருப்பான். அது அங்க போய் குழம்பி போடாதே, இடது பக்கம் திரும்பாதே, வலது பக்கம் திரும்புன்னு என்ன இல்லையோ, அங்கதான் ஆபத்தே வந்தது. சொல்ல வேண்டியதை ஒன்னே சொல்லிட்டா கட்டமே வராது. இங்க 2 சொல்லிடுது. இப்போ பக்தியா பிரபத்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே, பக்தியாலோ பிரபத்தியாலோன்னுட்டா நம்ம உடனே பிடிச்சுட்டோம். எதுக்கு இப்ப 2? பக்தியோ பிரபத்தியோ 2 வேண்டாமே, ஏதானு ஒன்ன சொல்லுமேன்னா. சாஸ்திரம் எப்பவும் எல்லாருக்குமாக பேசும், ஒருத்தருக்காக மட்டும் பதிலே சொல்லாதது. வேண்டியவாளுக்கு பேசும், சக்தி இருக்கிறவாளுக்கு பேசும், சக்தி இல்லாதவாளுக்கு பேசும், சொரூப ஞானம் இருக்கிறவாளுக்கு பேசும், சொரூப ஞானம் இல்லாதவாளுக்கு பேசும். கண்ணனே சொல்றாரு இல்லையோ, திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. சத்வம் ரஜஸ் தமஸ் முக்குணத்தவர்களுக்காகவும் சாஸ்திரம் பேசும். ஆனா அர்ஜுனா, அது 3 குணத்தவர்களுக்கு பேசியிருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்காதே. நான் ரஜோகுணத்தவனையும் திருத்தணும், தமோ குணத்தவனையும் திருத்தணும். அவனுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கேனோ அதை சத்வகுணத்தவன் எடுத்துக்க கூடாது. இப்ப புரியறதுக்காக சொல்றேனே, ஒருத்தனுக்கு ஒரே தமோ குணம், எதிராளியை கொன்னுடணும் அப்படின்னு ஆசை, அவனுக்கும் வேதத்துல வழி சொல்லியிருக்கு. சேன யாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யாகத்தை பண்ணியானா நீ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் விரோதி தொலைஞ்சு போடுவான். இது சாஸ்திரம் சொல்றது. உடனே ராமானுஜர் எப்ப வேதத்துல சொல்லியிருக்கோ அதை நானும் பண்ணலாம், என்ன கிருமிகண்ட சோழன் ரொம்ப படுத்தினா நான் சேனையாகம் பண்ணி கிருமிகண்ட சோழன் அழிச்சுறேன்னு அவர் சொல்லலாமா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அது சாம்சாரிகமான சுகதுக்கம் என்று எது நடக்குமோ அதை அப்படியே விட்டுட வேண்டிதான். சேனையாகம் பண்றது ரஜோகுண தமோ குணத்தவனுக்கே தவிர சத்தகுணமுடைய நமக்கு அல்ல. வாயவ்ய யாகம்னு ஒரு யாகம், அதை பண்ணினா இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு சொத்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். வாயுவை பத்தின ஒரு யாகம். இது ரொம்ப நன்னா இருக்கிற யாகம்னு எல்லாருக்கும் தோன்றதோ? சொல்றேன், ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றேன், அதுக்கு மேல சொல்லல. வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா பூதிகாமஹா ஸ்வேதம் ஆலபேத பூதிகாமஹா. வாயு தேவத்தை ரொம்ப பலவானான தேவத்தை. எங்கெங்கெல்லாம் மூலையில குப்பை சத்தை இருக்கோ ஓங்கி ஒரு சூறாவளி காத்தடிச்சா மொத்தம் வந்து ஒரு இடத்துல குழுமுறது இல்லையோ, அதே போல இந்த வாயவ்ய யாகத்தை பண்ணினா யார் வீட்டுல இருக்கிற சொத்தோ நம்ம வீட்டுக்கு வந்துருமா. இதுதான் இந்த வாயுவத்தை பத்தி. வாயுர்வை க்ஷேபிட்டா தேவதா ஸ்வேதம் ஆலபேத பூதிகாமஹா. பூதி நிறைய செல்வம் வேணும்னு ஆசை இருக்கிறோம், வாயு தேவதாகமான யாகம் பண்ணு. பாடியன் உடனே அடுத்த 7 நாளைக்கு வாயவ்யாகம் பண்றதா இருக்கேன், நிறைய சொத்து வேணும்னு ஆசைப்படும்னா நம் சொத்து ராமானுஜர் திருவடி சொத்து, பெருமானுடைய திருவடி சொத்து. தனம் மதியம் தவ பாத பங்கஜம். ஆளவந்தார் சாதிக்கிறார், உன் திருவடித்தாமரை எங்களுக்கு சொத்தே தவிர இந்த தாழ்ந்த சொத்தை தொடவும் மாட்டோம். யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. தங்கத்தை போன்ற பெருமான் திருவடி கிடைச்ச பிற்பாடு எதுக்கு மற்ற தங்கத்தை நம்ம ஆசைப்பட்டு போறோமா? அப்ப சத்தகுணமுடையவனுக்கு வாயவ்ய யாகம் ஏற்காது, சத்தகுணமுடையவனுக்கு சேன யாகம் ஏற்காது, பண்ணக்கூடாது. அது யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கு, அதை போய் நம்ம பண்ணலாமா? அதே போல சாஸ்திரம் எல்லாருக்காகவும் பேசும். சத்தகுணத்தவனுக்கு பேசும், ரஜோகுணத்தவனுக்கு பேசும், தமோ குணத்தவனுக்கு பேசும். எனக்கு எது ஏற்றதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப எதுக்கு 2 உபாயத்தை சாஸ்திரம் சொல்லித்துன்னா, பக்தி மார்க்கம் ஒரு சில பேருக்கு, பிரபத்தி மார்க்கம் வேற சில பேருக்கு. பக்தி மூலமா மோட்சம் அடையிறவா பல பேர், பிரபத்தி மூலமா மோட்சம் அடையிறவா சில பேர். அதுக்கும் இதுக்கும் என்ன வாசி? பக்திக்கும் பிரபத்திக்கும் யாது வாசி? 2 நல்ல மார்க்கம் தானே. பக்தி மார்க்கத்தால மோட்சமோனா என்ன, சரணாகதி மார்க்கத்தால மோட்சமோனா என்ன? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்கோ, அடியன் பிரபத்தின்னு சொன்னாலும் நியாசம்னு சொன்னாலும் சரணாகத்தின்னு சொன்னாலும் ஒன்றேதான் இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோ. நியாசம்னு சொன்னாலும் சரி, பிரபத்தின்னு சொன்னாலும் சரி, சரணாகத்தின்னு சொன்னாலும் சரி, இது இத்தனையுமே சரணாகத்தின்னே மனசுல வச்சுப்போம். அப்ப சரணாகதியை பண்ணி மோட்சத்துக்கு போலாம், பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போலாம். என்ன வித்தியாசம்? பக்தி மூலம் மோட்சம் அடைகிறோம்னா பக்தி மார்க்கம், பகவான் மூலம் மோட்சம் அடைகிறோம்னா சரணாகதி மார்க்கம். இவ்வளவுதான் வித்தியாசம். பகவானே எனக்கு மோட்சம் கொடுக்கிறார், இது சரணாகதி. அவர் தான் சுவாமி, அடியன் சொத்து, அவர் என்னை ரட்சிக்க வேண்டியவர், அப்ப சரணாகதி.
இல்லை என் முயற்சியால் மோட்சம் அடைகிறேன் என்றால் அது பக்தி. பக்திக்கும் பிரபத்திக்கும் பெருத்த வேறுபாடு. பக்தி என் முயற்சியால் முக்தி கொடுக்கும், ஆனா பிரபத்தி அவன் அருளாலே முக்தி கொடுக்கும். ரெண்டு வித்தியாசம் என்ன மனசுல வாங்கிக்கோங்க. என் முயற்சியால் முக்தி சாத்தியோபாயம், நான் சாதிக்கிறேன், நான் பரிசிரமப்பட்டு சாதிக்கிறது சாத்தியோபாயம். ஆனா அவனுடைய அருளால முக்தி நான் சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, அது சித்தோபாயம். அப்ப சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு ரெண்டு. பக்தி சாத்தியோபாயம், பிரபத்தி சித்தோபாயம். சித்தம்னா ஏற்கனவே இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ சுவாமி ஒருத்தர் சுவாமி கோவிலுக்கு போகலாமாண்ணா, அப்படியே சித்தமாக இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமே போய் தீர்த்தமாட வேண்டாம், நெத்திக்கிட்டுக்க வேண்டாம், வேட்டி குடுத்திக்க வேண்டாம், தயாராக இருக்கேன், வாரும் போகலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ? அதே போல பக்தினா நாம பிரயத்தனம் பண்ணணும், பிரபத்தினா நம்ம பிரயத்தனம் இல்லை, பகவத் பிரயத்தனம், பகவானுடைய அனுகிரகம். இந்த ரெண்டையும் எதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு? நம்ம கேட்டா உடனே சொல்லிடுவோம், சுவாமி எதுக்கு ரெண்டு? நிச்சயமா எங்க பிரயத்தனம்னா நாங்க அந்த விளையாட்டுக்கே வரல, நாங்க எதை என்னைக்கு பிரயத்தனம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு ஆகா சுவாமி, அவருடைய பிரயத்தனத்துல தான் மோட்சம். அதனால நீர் இப்போதைக்கு பக்தியை நகர்த்தி விடலாம், பிரபத்தி தான் எங்களுக்கு முடிஞ்சது, அதான் ரொம்ப சுலபம்னா அவ்வளவு சுலபம் இல்லை. பிரபத்திக்கு சில தேவைகள் உண்டு, பக்திக்கு வேற சில தேவைகள் உண்டு. மொத்தமா அடியேன் பரதந்திரன், ஒரு துளியும் சுவாதந்திரியம் கிடையாதுன்னு புரிஞ்சுண்டாத்தான் பிரபத்தி. ஒரு துளி சுவாதந்திரியம் மிச்சம் இருந்ததுனாலும் பக்தி தான் பண்ண முடியும். இப்ப அவாவா தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். அப்படியே ஒரு துளி கூட நாம் சுதந்திரர்கள் அல்லர்கள், பெருமானுக்கே அடிமைங்கிற புத்தி வந்துடுத்தா, வந்த நிமிஷமே சரணாகதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த புத்தி இன்னும் வரல, எல்லாருக்கும் அப்படி வந்துடும் சொல்ல முடியுமா? அந்த புத்தி வரலன்னா பெருமாள் வழி வச்சிருக்கார். அப்ப பக்தி மார்க்கத்தால மோட்சத்துக்கு வா. உனக்கு இன்னும் கொஞ்சம் சுவாதந்திரிய அபிமானம் இருக்கா, துளி அகங்காரம் ஓட்டின்னு இருக்கா, பக்தியால மோட்சத்துக்கு வா. அதையும் ஒழிக்கிற சாமர்த்தியம் இருக்கா, அடியன் சுதந்திரனே அல்லன், அடியன் சர்வாத்மனா பரதந்திரன்னு தெரிஞ்சிண்டியா, அப்ப தாராளமா நீதான் சரணாகதிக்கு அதிகாரி. அப்போ எது உபாயம்? பக்தி ஒரு உபாயம், பகவான் ஒரு உபாயம். பக்தி உபாயம்னா சாத்தியோபாயம், பகவான் உபாயம்னா சித்தோபாயம். இந்த ரெண்டுத்துக்கும் யார் ஆள்னா, இன்னும் சுவாதந்திரியாபிமானம் இருந்ததுனால் பக்தி உபாயம், சுவாதந்திரிய லேசம் இல்லைன்னால் அப்ப பிரபத்தி பகவானே உபாயம். நம்ம கேட்போம், பக்தியை விட்டுட்டு ஏன் சரணாகதி மார்க்கத்துக்கு வரணும்? இது பெருங்கேள்வி. அடியன் இப்ப சொல்றதே ஒரு வார்த்தை ஜாகிரதைக்காக சொல்றேன். என்ன இப்ப சொன்னதெல்லாத்தையும் அடியன் மாத்தி நாளை இன்னைக்கு சொல்ல போறேன். இப்ப இத்தனை நாள் என்னென்னலாம் நீங்க கேட்டுருக்கீடோ இது இத்தனை இப்படி இல்லை, இது வேறேன்னு நாளை இன்னைக்கு சொல்லுவேன். என்ன வெய்ய வராதிங்கோ. இப்ப இது இப்படி புரிஞ்சுட்டா தான் அது நாளைக்கு வேறேன்னே தெரியும். அதனால இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறது பக்தியே பண்ணப்படாது, பக்தி மார்க்கத்தை விட்டுடணும், இதான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கோ நாளைக்கோ எவ்வளவழகா பக்தி பண்ணணும்னு சொல்ல போறேன். சுவாமி அன்னைக்கு அப்படி பேசிட்டு இப்படி பேசி நியாயமா இருக்கா உமக்கே? முதல் நாள் முழுக்க எங்களை குழப்பாமையான இருந்திருக்கலாம் இல்லையோ, நாங்க 3ஆம் நாள்லேருந்தே வந்திருப்போம் இல்லையோ அப்படி நீங்க கேட்கலாம். ஆனா முதல்ல குழம்பினாத்தான் தெளிவு பிறக்கும். குழம்பாம இருந்தா அடிபட்டாத்தான் மிதி வண்டி ஓட்ட தெரியும், தெரியுமா இல்லையோ? ஒரு பிள்ளை ஓட்ட கத்துக்கிறான், 2 சக்கர வாகனம் ஓட்ட கத்துக்கிறாடோ இல்லையோ, முட்டி சிராய்க்கவே இல்லைன்னா அவனுக்கு ஒழுங்கா ஓட்டவே தெரியாதுன்னு அர்த்தம். கீழே விழுந்து 4 பேர் கண்ணாடியை உடைச்சு எங்கண்ணாடியும் உடைச்சுட்டு என் முட்டி உடஞ்சிருக்கணும், உடஞ்சு அப்ப நன்னா வண்டி ஓட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அதனால குழம்பினாத்தான் நமக்கு தெளிவு இருக்குமே தவிர குழம்பாம அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டா புரியாது. பக்தியை காட்டிலும் ஏன் பிரபத்தி உத்தேசம், ஏன் பக்தியை விட்டுடணும், ஏன் பிரபத்தி பண்ணணும்? பக்தி என் ஸ்வரூபத்துக்கு விரோதம். முதல் குறிப்பு, எனக்கு ஸ்வரூப விரோதம். என் ஸ்வரூபம் எது? பகவானுக்கே பரதந்திரன், பகவானுக்கே சேஷபூதன், அவன் கையையே எதிர்பார்த்திருக்க வேண்டும், நான் என் முயற்சியில் ஈடுபடக்கூடாது. இதானே என் ஸ்வரூபம். பக்திங்கிறது என் முயற்சியாச்சே. அப்ப என் ஸ்வரூபத்துக்கு நேர விரோதம் எடுத்தோல்லையோ. பக்தி சாத்தியோபாயம், என் முயற்சியாலே மோட்சம் போவது, கண்டிப்பா அது என் ஸ்வரூபத்துக்கு சேராது. அப்ப ஸ்வரூபத்துக்கு விரோதம்ங்கிறதுனாலேயே பக்தியை விட்டுட்டு பிரபத்திக்கு வரேன். ரெண்டாவது, பண்றதுக்கு சக்தியும் இல்லை சுவாமி. பக்தி பண்ணணும்னா அவர் ஏதோ கண்ணன் கீதையில எல்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்தா முதல்ல கீதை ஸ்லோகமே ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அப்புறம்னா அதுக்கு அர்த்தம் தெரியறதுக்கு அப்புறம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற பக்தி பண்ண. மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வசிக்துவம் ஆத்மான மத்பராயணஹான்னு நன்னா இருக்கு ஸ்லோகம். 9வது அத்தியாய கடைசியில நன்னா இருக்கு. கண்ணனுக்கு பக்தி ரொம்ப பிடிக்கும், அதை விட பக்தானை இன்னும் நிறைய பிடிக்கும். அதுக்காக அவர் 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் விடாம பக்தியை பத்தி சொல்லிட்டே இருக்கார்.
ஆன்னு பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இவர் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, பண்ண முடியுமான்னு தெரியல. என்னமோ மனசு அவர்கிட்டயே லயிக்கணுமா. சததம் கீர்த்தயந்தா யதந்தஸ்ய திருடவிரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசதே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே ததகம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. அந்த பக்தன் எனக்கு அப்படி பிடிக்கும் அர்ஜுனா, அப்படி பிடிக்கும் அர்ஜுனா. கேட்கறச்சே நன்னா இருக்கு. ஆனா அந்த பக்த கோட்டில நாம் இருக்கணுமே. அதுக்கு அவர் போட்டிருக்கிற விதி கிட்டக்கையே நம்மளால போக முடியும் போலவே இல்லை. அதனால சொல்றச்சே நன்னா இருக்கு, கேட்கச்சே நன்னா இருக்கு, பண்றதுக்கு முடியுமான்னு தெரியல. சுவாமி இந்த பக்திக்கு அடி எனக்கு சக்தியே இருக்காது போல் இருக்கு. ஆனா அந்த சரணாகதி ரொம்ப சுலபமா இருக்கு, நான் அதையே படிச்சுக்கிறேன்.